Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான exercise number 3.3 question number 9ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸும் எல்லா வீடியோஸும் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எல்லாமே பாருங்களேன். எல்லாமே அந்த ஆக்சிஸோட ஆங்கிள் வச்சு ஸ்ப்ளிட் அப் ஆயிருக்கு. இப்போ cos 2π/2 plus x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. cos 3π/2 plus xன்னு கொடுத்துருக்காங்க. 3π/2ன்றது ஆக்சுவலாக 270 டிகிரி. 270 டிகிரியோட ஏதோ ஒரு ஆங்கிள் ஆட் ஆயிருக்கு. அப்படி ஆட் ஆகும்போது நமக்கு ஃபோர்த்து குவாட்ரண்ட்டோட ஆங்கிள் கிடைக்கும். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காசும் சீக்கண்ட்டும் பாசிட்டிவ். அப்போ காசோட வேல்யூ கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். 3π/2 அப்படின்றது எந்த ஆக்சிஸோட ஆங்கிள்னு பாருங்கள். இது ஒரு ஒய் ஆக்சிஸோட ஆங்கிள். ஒய் ஆக்சிஸோட ஆங்கிள் கூட அடிஷன் சப்ட்ராக்ஷனில் வேல்யூ வந்தால் ரேஷியோ சேஞ்ச் ஆகிடும். அதாவது காசாக இருந்தால் சைன் ஆகிடும், சைனாக இருந்தால் காசு ஆகிடும். அதனால் இது காஸ் 270 + x அப்படின்னு இருக்கிறதுனால இதை நம்ம கண்டிப்பாக சைன் எக்ஸ்ன்னு மாற்றிருக்கணும். இதுதான் நம்ம ரூல். இதுக்கு ப்ளஸ் சைன் தான் போடணும், ஏன்னா இது உங்களோட ஃபோர்த்து குவாட்ரண்ட்டோட வேல்யூ. இப்போ அடுத்த வேல்யூ பாருங்களேன். காஸ் 2π + xன்னு இருக்குது. 2π அப்படின்னாலும் 0னாலும் ஒன்று தான். எக்ஸ் ஆக்சிஸோட ஆங்கிள், எக்ஸ் ஆக்சிஸோட ஆங்கிள் வந்தால் நோ சேஞ்ச். அப்போ வர்ற எக்ஸ் வந்து அப்படியே தான் வரும். அப்போ காசுனா காசு தான் வரும். அதே ரேஷியோ 2π + x அப்படின்றது உங்களோட ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டோட ஆங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டோட ஆங்கிள் வந்து ஆல் பாசிட்டிவ், அதனால் இதை பாசிட்டிவில் எழுதிக்கணும். அடுத்து இங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. cot 270 - x. 270 இங்கே இருக்குது. 270 - x அப்படின்றது உங்களோட தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் காட் இருக்குது. அப்போ காட்டோட வேல்யூ பாசிட்டிவில் தான் எழுதணும். ஆனால் 270 - x அப்படின்றது உங்களோட ஒய் ஆக்சிஸோட ஆங்கிள் அப்படின்றதுனால காட்டுன்றதை நம்ம ஆக்சுவலாக என்னென்னு மாற்றிருக்கணும்னா டேன்னு மாற்றிருக்கணும். அப்போ இதோட வேல்யூ tan x தான். ப்ளஸ் அதே மாதிரி திருப்பியும் காட் கொடுத்துருக்காங்கன்னா 360 + x. 360ன்றது உங்களோட எக்ஸ் ஆக்சிஸோட ஆங்கிள், அதனால் காட் வந்து சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் வரும். அதனால் காட் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். 2π + xன்றது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், எல்லாரும் பாசிட்டிவ் தான், அதனால் இங்கே பாசிட்டிவ் கிடச்சிருக்கு. இதான் நம்ம லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடோட எல்லா ஆங்கிளையும் இந்த ஃபார்மேட்டில் நம்ம மாற்றி எழுதிட்டு இதோட வேல்யூ 1ன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. சைனையும் காசையும் அப்படியே வச்சுக்கலாம். sin x × cos x அப்படின்றத நம்மளோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா tan x அப்படின்றது யார் ரெண்டு பேரும் டிவைட் பண்ண கிடைக்கும்னா சைனையும் காசையும் டிவைட் பண்ண கிடைக்கும். அதே மாதிரி காட்டுன்றதை நம்ம cos x / sin x அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்படி எழுதிட்டு இங்கே டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அடிஷனில் இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் sin x cos x ரெண்டுமே வரும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். sin × sin மேலே sin² x ப்ளஸ் இங்கே cos × cos² x டிவைடட் பை cos x sin x அப்படின்னு கிடச்சிருக்கும். இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற டேர்மும் இங்கே மல்டிப்பில் இருக்கிற டேர்மும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். காஸ் கேன்சல் ஆகிடும், sin கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் sin² x ப்ளஸ் cos² x மட்டும் தான் இருக்குது. sin² x ப்ளஸ் cos² xோட வேல்யூ வந்து 1. அதை தான் நம்ம பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்ன்னு சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம். இப்போல்லாம் sin² ப்ளஸ் cos² வருது, அதோட வேல்யூ 1 தான், அதனால் இதை 1ன்னு எழுதிக்கலாம். நம்ம கொஸ்டினில் LHS ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு RHS கிடச்சிருக்கு. ஸோ LHSும் RHSும் சேமாக வந்திருக்குன்னு எழுதிடலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். 10th கொஸ்டினில் sin of n + 1x into sin n + 2x plus cos n + 1x into cos n + 2x = cos xன்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேர்ம் பாருங்களேன், இங்கே இருக்கிற n + 1 இங்கேயும் இருக்குது, இங்கே இருக்கிற n + 2 இங்கேயும் இருக்குது. அதாவது sin x sin y cos x cos y ஃபார்மேட்டில் இருக்குது கொஸ்டின் பார்க்க. ஸோ கொஸ்டினோட பேட்டர்ன் இப்படி தான் இருக்குது. ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக n + 1 n + 2 அப்படின்றது தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது யாரோட ஃபார்முலான்னு தெரியணும். இதுதான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. sin a + b a - b, அது மாதிரி cos a + b cos a - b ஓடுது. இப்போ இது வந்து ஆன்சர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எதோட ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரெண்டு சைனும் ஜாயின் ஆகி வந்திருக்கு, ரெண்டு காசும் ஜாயின் ஆகி வந்திருக்கு, நடுவில் ப்ளஸ் சைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா நம்மளோட காஸ் ஃபார்முலாவில் தான் sin x sin y + cos x cos y வருது. அப்போ வந்து cos x - y அப்படின்ற ஃபார்மேட்டு தான் இங்கே கொடுத்துருக்கதா அர்த்தம். நம்ம இந்த ஃபார்முலாவில் இதை அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்ம இதோட LHS எடுத்திருக்கோம். LHS இந்த ஃபார்மேட்டில் இருந்தது. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி cos x - yன்னு எழுத போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டின். இதில் எக்ஸுக்கு பதிலாக n + 1x இருக்குது, ஒய்க்கு பதிலாக n + 2 × yன்னு இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் கண்டிப்பாக cos x - y தான். ஆனால் எக்ஸுக்கு பதிலாக இங்கே கொடுத்துருக்க n + 1 × x அப்படின்றத நம்ம எடுக்கணும். -y க்கு பதிலாக n + 2 × yன்றதை எடுக்கணும். n + 2 × y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட வேல்யூ. இதை சிம்பிளிஃபை பண்ணால் cos x வருதான்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் உங்களோட கொஸ்டின். ஸோ இந்த எக்ஸை நம்ம முதல்ல உள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ இது cos of nx + xன்னு வந்திருக்கும். இது மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம், மைனஸையும் உள்ளே எடுத்துகிட்டு வரோம், இந்த ஒய்யும் உள்ளே எடுத்துகிட்டு போகணும். ஸோ -n × y ny, அதே மாதிரி மைனஸ் இங்கே 2வும் இந்த ஒய்யும் இருக்குது. ஸோ -2y. நான் ஃபஸ்ட்டு ஒய்யை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் மைனஸ் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும்.
சரி சொல்கிறேன், நீங்கள் n + 2 × x தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே உங்களோட x தான். ஸோ nx - 2x. இந்த ப்ளஸ் nxும் மைனஸ் nxும் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே எக்ஸும் மைனஸ் 2xும் இருக்குது. அதாவது காஸ் x - 2x இருக்குது. ஸோ இது ஒரு 1x, இது ஒரு மைனஸ் 2x. சப்ட்ராக்ட் பண்ணால் காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்றது இதுதான் நம்மளோட 0 டிகிரி. மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட 4th குவாட்ரண்ட்டில் வரும். மைனஸ் தீட்டா 4th குவாட்ரண்ட்டில் தான் வரும். ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படின்ற ரூலில் காஸ் தான் வந்து 4th குவாட்ரண்ட்டோடது. அப்போ காசோட நெகட்டிவ் ஆங்கிள் கண்டிப்பாக பாசிட்டிவாக மாறிடும். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்றது ப்ளஸ் காஸ் எக்ஸுக்கு ஈக்குவல் தான். அதான் உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களோட ஆர்ஹெச்எஸோட வேல்யூ. நம்ம கொஸ்டினில் எல்ஹெச்எஸ் எடுத்தோம், ஃபார்முலா அப்ளை பண்ணால் உங்களோட ஆர்ஹெச்எஸ் கிடச்சிச்சு. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதிடலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 11 பார்க்குறோம். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 64ல் இந்த ஃபார்முலாஸ் இருக்குது பாருங்கள். 2 காஸ் ஃபார்முலா அடிஷனில் வந்தால் சப்ட்ராக்டில் வந்தால், அதே மாதிரி 2 சைன் அடிஷன் 2 சைன் சப்ட்ராக்ஷன் வந்தால் இதுதான் நம்மளோட ரூல்ஸ். இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் 2 காஸ் வேல்யூ சப்ட்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ கொஸ்டினோட எல்ஹெச்எஸ் பார்க்கும்போது காஸ் x + y மைனஸ் காஸ் x - y. முதல் டேர்மும் ஒரே மாதிரி இருக்குது, இந்த ரெண்டாவது டேர்மும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். அப்போ இந்த ஃபார்முலாவில் தான் இருக்குது. இதை நம்ம இப்படி தான் எழுதணும், -2 டைம்ஸ் sin x sin yன்னு எழுதணும். இப்போ கொஸ்டினில் நம்ம இந்த எல்ஹெச்எஸ் எடுத்திருக்கோம். இந்த ஃபார்முலாவுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ எக்ஸோட பிளேஸில் 3π/4ஐயும் ஒய்க்கு பதிலாக எக்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இந்த -2 அப்படியே வரும், இந்த சைன் அப்படியே இருக்குது. ஆனால் எக்ஸுக்கு பதிலாக இங்கே கொஸ்டினில் 3π/4 இருக்குது. நம்ம இங்கே 3π/4 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். sin y, sin yக்கு பதிலாக கொஸ்டினில் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே sin x அப்படின்னு எழுதிடணும். இப்போ sin 3π/4ஓட வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணிட்டா நம்ம சம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். sin 3π/4ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு டினாமினேட்டரில் 4 இருக்குல்ல, அப்போ நியூமரேட்டர்லேயும் அதே 4ஐ கொண்டு வாங்க. 4π - 1π/4 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதுக்கு தனியாக 4, இதுக்கு தனியாக 4 எழுதிக்கோங்க. இந்த 4 வந்து கட் ஆகிருக்கும். அப்போ இதை sin π - π/4 அப்படின்னு எழுதிக்க முடியும். இதை பார்த்தா 180 மைனஸ் தீட்டா மாதிரி இருக்குது. இப்போ குவாட்ரண்ட்டில் இதுதான் நம்மளோட பை வேல்யூ. ஸோ π - தீட்டா அப்படின்றது நம்மளோட செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் சில்வர் டீ கப்ஸ் படி சைனோட வேல்யூ வந்து பாசிட்டிவ் தான். பைன்றது எக்ஸ் ஆக்சிஸோட ஆங்கிள் அப்படின்றதுனால வேல்யூவும் சேஞ்ச் ஆகாது. அப்போ நம்ம இதை sin π/4 அப்படின்னு தான் எழுதிக்கணும். ஸோ இது sin π/4 தான். -2 டைம் sin π/4 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே ஆல்ரெடி ஒரு sin x இருக்குது, அது எதுவுமே பண்ண முடியாது. π/4னா 45 டிகிரின்னு அர்த்தம். sin 45 டிகிரியோட டேபிள் வேல்யூ 1/√2 இன்ட்டு sin x. ஸோ π/4 45 டிகிரின்றது டவுட்டாக இருக்கிறவங்க பை பிளேஸில் 180 போடுங்க. 180 4ஆல் கட் பண்ணால் 45, அதனால் 45 டிகிரி எழுதுகிறோம். இங்கே 2 இருக்குது, இங்கே √2 இருக்குது. ஒரு 2 அப்படின்றத நம்ம 2 √2 இப்படி மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா √2 × √2 வந்து நமக்கு 2 கிடைக்கும். அதனால் இப்படி எழுதிட்டு டினாமினேட்டரில் ஒரு √2 இருக்குது. இப்போ ஒரு √2வை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் டேர்ம் -√2வும் ஒரு sin x மட்டும் தான் இருக்குது. இதுதான் உங்களோட ஆர்ஹெச்எஸ் வேல்யூ. இதான் உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்துடுச்சு. எல்ஹெச்எஸ் எடுத்துருந்தோம், ஆர்ஹெச்எஸ் வந்து ப்ரூவ் ஆகுது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்மை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. எல்ஹெச்எஸில் sin² 6x sin² 4xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ரைட் சைடு வருதான்னு பார்க்க போகிறோம். பேசிக்காக a² - b² அப்படின்னு இருக்கிற டேர்மை நம்மளால் a + b × a - bன்னு பிரிக்க முடியும். அதில் தான் இதையும் பண்ண போகிறோம் நம்ம. இது a², இது b². அப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் ஒரு a + bயும் ஒரு a - bயும் கிடைக்கும். அப்போ sin 6x + sin 4x ஒரு டேர்ம், இன்னொரு டேர்ம் sin 6x - sin 4x அப்படின்னு கிடச்சிருக்கு. இது உங்களோட பேசிக் ஃபார்முலாவில் வந்துடுச்சு. இதை பார்த்தா sin x + sin y மாதிரியும், இதை பார்த்தா sin x - sin y மாதிரியும் இருக்குது. இதுதான் நம்மளோட பேசிக் ஃபார்முலாஸ். இதுதான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. sin x + sin yக்கும் sin x - sin yக்கும் உள்ள வேல்யூ இதை தான் அப்ளை பண்ண போகிறோம். முதல்ல இது sin x + sin y மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா படி இதை வந்து நம்ம 2 × sin x + y/2ன்னு எழுதலாம். எக்ஸுக்கு பதிலாக 6xும் ஒய்க்கு பதிலாக 4xும் இருக்குது. அப்போ 6x + 4x/2 அப்படின்னு எழுத முடியும். நெக்ஸ்ட்டு cos x - y/2. ஸோ cos 6x - 4x/2 அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த முதல்ல இந்த அடிஷன் டேர்ம் தான் இப்படி பிரிஞ்சிருக்கு. அடுத்து sin x - y இருக்குது. அப்போ இந்த பேட்டர்னில் எழுதணும். அப்போ 2 டைம் cos x + y/2. x வந்து 6x, y வந்து 4x/2 மல்டிபிள் பை sin x - yன்னு இருக்குது. x - yன்றது 6x - 4x/2 அப்படின்னு எழுதணும். எழுதியாச்சு. சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 2 டைம் sin மேலே 6 + 4 10x வரும். 10 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஸோ 10x/2 அப்படின்னா இதை கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் வரும். அப்போ இது sin 5x மல்டிபிள் பை cos
6x minus 4x பண்ண 2x வரும் 2x 2ஆல் டிவைட் பண்ணா xன்னு கிடைச்சிரும் ஸோ மல்டிபிள் பை இந்த டேர்ம் இங்கே 2 இருக்கு cos அதே மாதிரி 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா 10 10 2ஆல் டிவைட் பண்ணா 5x sin 6 minus 4 2x 2x 2ஆல் டிவைட் பண்ணா xன்னு கிடைச்சிரும் நம்மளோட ஆன்சர் இந்த மாதிரி இல்லை நமக்கு RHSல sin 2x sin 10x கேட்டிருக்காங்க ஆனால் இந்த பேட்டர்னில் கிடைக்கல ஆனால் நம்மளுக்கு பேசிக் ஃபார்முலா இருக்குது 2 times sin x cos xன்னு இருந்துச்சுன்னா அது sin 2xன்னு எழுதிக்கலாம் இங்கே ஒரு sin 5xும் இங்கே ஒரு cos 5xும் இருக்குது இங்கே ஒரு sin xும் இங்கே ஒரு cos xும் இருக்குது ஸோ அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே ஒரு 2 ஒரு sin 5x இங்கே இருக்கிற cos 5x இங்கே எழுதிக்கலாம் எல்லாமே மல்டிபிள் இருக்கிறதுனால மாற்றி எழுதுனா பிரச்சனை இல்லை cos 5x மல்டிபிள் பை 2 டைம் cos x மல்டிபிள் பை sin x அப்படின்னு இருக்குது இந்த 3 டேர்மும் சேர்ந்ததுன்னா இந்த ஃபார்முலா படி sin 2xன்னு வரும் 2 டைம்ஸ் xக்கு பதிலாக இங்கே 5x இருக்கிறதுனால 5x இதுவும் 2 times sin x cos x மல்டிபிள் இருக்குது அப்போ இதையும் sin 2xன்னு எழுதிடலாம் இங்கே xக்கு பதிலாக x தான் இருக்குது ஸோ 2 5s இது வந்து 10x ஆகிடும் அப்போ sin 10x இது sin 2x அப்படின்னு கிடச்சிருக்கு ஸோ இதான் நம்மளுக்கு அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்த RHSோட வேல்யூ நம்ம LHS கொஸ்டின் எடுத்து ஸ்டார்ட் பண்ணோம் நமக்கு RHS வந்து ரீச் ஆகிருக்கு அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதிக்கலாம் இப்போ உங்களோட கொஸ்டினில் cos square 2x minus cos square 6x இருக்குது இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த 3 பேசிக் ஃபார்முலா தேவை a squared minus b squared ஃபார்மில் இருந்தால் a plus b a minus bன்னு எழுதிக்கலாம் ஸோ அந்த ப்ரொசீஜரில் நம்மளோட LHS ஸ்ப்ளிட் பண்ணி a plus b a minus bன்னு எழுத போகிறோம் அப்போ cos 2x plus cos 6x அப்படின்னு ஒரு டேர்ம் கிடைக்கும் cos 2x minus cos 6x அப்படின்னு ஒரு டேர்ம் கிடைக்கும் இதை பார்த்தா cos x plus cos y மாதிரி இருக்குது இதை பார்த்தா cos x minus cos y மாதிரி இருக்குது cos x plus cos yன்றதை 2 time cos x plus y by 2 cos x minus y by 2ன்னு எழுதணும் அதே மாதிரி cos ஃபார்முலா மைனஸில் வந்துச்சுன்னா -2 டைம்ஸ் sin அப்படின்னு கிடைக்கும் அதை தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இப்போ இதை cos x plus y ஃபார்முலாவில் 2 டைம் cos x plus y by 2 xக்கு பதிலாக 2xும் yக்கு பதிலாக 6xும் இருக்குது மல்டிபிள் பை cos x minus y by 2க்கு 2x minus 6x by 2 அப்படின்னு எழுதிடலாம் இது ஃபஸ்ட் டேர்ம் ரெண்டாவது டேர்ம் மைனஸில் இருக்குது அப்போ ரெண்டுமே சைனில் வரணும் -2 போடணும் ஸோ -2 டைம் sin x plus y by 2ன்றதுக்கு பதிலாக 2xும் 6xும் கொடுத்துருக்காங்க sin x minus y by 2னா 2x minus 6x by 2 அப்படின்னு கிடைக்கும் எழுதியாச்சு இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம் ஸோ 2 மல்டிபிள் பை காஸ் 2 6 ஆட் பண்ண 8 வரும் 8 2ஆல் டிவைட் பண்ணிட்டா 4x மல்டிபிள் பை காஸ் 2 minus 6 பண்ணால் -4 வரும் -4 2ஆல் டிவைட் பண்ணால் -2x அப்படின்னு கிடைக்கும் இங்கே -2 மல்டிபிள் பை sin 2 plus 6 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4x மல்டிபிள் பை sin 2 minus 6 பண்ணால் -4 வரும் -4 2ஆல் டிவைட் பண்ணால் -2x அப்படின்னு கிடைக்கும் இங்கே ஒரு cos of minus theta இருக்குது இங்கே ஒரு sin of minus theta இருக்குது நம்மளோட பேசிக் ஃபார்முலா cos of any negative angle வந்ததுன்னா அது கண்டிப்பாக cos thetaவாக மாறிடும் ஏன்னா அது வந்து 4th quadrantோட வேல்யூ ஆனால் sin of minus thetaன்னு வந்ததுன்னா அது வந்து minus sin thetaன்னு தான் இருக்கும் ஏன்னா sin வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டோட மைனஸ் தீட்டான்றது 4th குவாட்ரண்ட்டோட வேல்யூ அதில் காசும் சீக்கணும் மட்டும் தான் எப்போவுமே ப்ளஸ் எடுக்கும் ஸோ அந்த ப்ரொசீஜரில் இப்போ மேலே இருக்க டேர்ம் 2 டைம் cos 4x இருக்குது இது cos of -2xன்றது வெறும் cos 2xஆக மாறி இருக்கும் மல்டிபிள் பை இங்கே வந்து -2 டைம் sin 4x இருக்குது ஆனால் sin of minus theta வந்து minus sin theta அப்போ minus of sin 2x அப்படின்னு கிடச்சிருக்கும் இந்த மைனஸும் மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக இருக்கும் ஸோ இங்கே ரிமைனிங் டேர்ம்ஸில் நம்மளோட ஆன்சரில் வந்து 2 டேர்ம் தான் இருக்குது ஸோ இது பேசிக் ஃபார்முலாவில் இதை வந்து கம்பைன் பண்ணிட போகிறோம் 2 டைம் cos 4xஐயும் இந்த sin 4xஐயும் ஒன்றா எழுதிக்கலாம் இன்னொரு 2 இருக்குது இங்கே ஒரு sin 2x இங்கே ஒரு cos 2x இருக்குது அப்போ sin 2x cos 2x ஒன்றா எழுதிக்கலாம் ஸோ இது உங்களோட ஃபார்முலா 2 டைம் sin x cos xன்றது sin 2xன்னு எழுத முடியும் போன சம் மாதிரியே 2 டைம் எக்ஸுக்கு பதிலாக கொஸ்டினில் 4x கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இவங்க 3 பேரையும் சேர்த்தா திருப்பியும் sin 2xோட ஃபார்முலா தான் ஆனால் எக்ஸுக்கு பதிலாக கொஸ்டினில் 2x இருக்குது 2xன்னு எழுதிக்கலாம் இப்போ இது sin 4 2s are நமக்கு வந்து 8xன்னு கிடைக்கும் மல்டிபிள் பை இது sin 2 2s are 4x அப்படின்னு கிடச்சிருக்கும் இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளிகேஷனில் டேர்ம்ஸ் இப்படி மாறி வந்தாலும் அதே தான் அதோட மீனிங் ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதிக்கலாம் கொஸ்டின் நம்பர் 14 பார்க்கலாம் sin 2x plus 2 times sin 4x sin 6x உங்களுடைய LHS சைடில் இருக்குது
ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 4 cos squared x sin 4xன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு ரெண்டு பேசிக் ஃபார்முலா நமக்கு தெரியணும். sin x plus sin y இருந்துச்சுன்னா 2 times sin x plus y by 2 cos x minus y by 2. அதே மாதிரி 1 plus cos 2xன்னு டேர்ம்ஸ் கிடைச்சா 2 cos squared xன்னு எழுதணும். அதே மாதிரி 1 minus cos 2x வந்து 2 sin squared xன்னு எழுதுவோம். இந்த ஃபார்முலாவோட டெரிவேஷன் வீடியோ எல்லாமே சேனலில் இருக்குது, தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இதை அப்ளை பண்ணி இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதோட LHS எடுத்துக்கிறோம். ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது sin 2x, இது sin 6x நார்மலாக இருக்கு. ஆனால் இது 2 times sin 4xன்னு இருக்குது. ஸோ இதை முதல்ல இந்த ரெண்டு சைனையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். LHS ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு sin 2x இருக்குது. அடுத்து 2 times sin 6x இது கூட பக்கத்தில் எழுதிக்கோங்க. 2 times sin 4x கடைசியாக எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் sin x plus sin y இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 2 times sin x plus y by 2. ஸோ xன்றது 2x, yன்றது 6x. அப்போ 2x plus 6x by 2ன்னு கிடைக்கும். மல்டிபிள் பை cos x minus y by 2. ஸோ 2x minus 6x by 2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இங்கே இருக்கிற இந்த plus 2 times sin 4x அப்படியே இருக்கட்டும், அது எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ 2 times sin 2 6 ஆட் பண்ணால் 8 வரும். 8 2ஆல் கேன்சல் பண்ணால் sin 4x. இங்கே cos 6xம் 2xம் மைனஸ் பண்ணால் மைனஸ் 4x கிடைக்கும். கீழே ஒரு 2 இருக்குது. ஸோ மைனஸ் 2xன்னு கிடச்சிரும். ப்ளஸ் 2 times sin 4x அப்படின்னு இருக்குது கொஸ்டினில். ஸோ இங்கே ரெண்டு டேர்ம் இருக்குது. இப்போ ரெண்டுத்தில் என்ன காமன்னு பாருங்கள். இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. இங்கேயும் sin 4x இருக்குது, இங்கேயும் sin 4x இருக்குது. அப்போ 2 times sin 4x காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ உள்ள என்ன டேர்ம்ஸ் வரும்னா இங்கே cos of minus 2xன்னு இருக்குது. cos of minus தீட்டான்றது எப்போவுமே ப்ளஸ் cos தீட்டா தான், ஏன்னா அது 4th குவாட்ரண்ட்டோட ஆங்கிள். அப்போ இங்கே வெறும் cos 2x இருந்திருக்கும். ப்ளஸ் இந்த டேர்மில் இங்கே எதுவுமே இருக்காது, நான் ரெண்டுமே நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம். அப்போ இங்கே 1ன்னு எழுதிக்கலாம். 1 plus cos 2xன்னு கிடச்சிருக்கு. 1 plus cos 2x யாரோட ஃபார்முலா? 2 cos squared xோட ஃபார்முலா. அப்போ 2 times sin 4x அப்படியே வச்சுட்டு இவங்களுக்கு பதிலாக நம்ம cos squared x அப்படின்ற ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதுதான் உங்களோட RHSல அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம LHS எடுத்து சம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ LHS எடுத்து சம்ம ஸ்டார்ட் பண்ணி RHSன்னு கிடச்சிச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதிடலாம். ஸோ உங்களோட சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 15th கொஸ்டின் பார்க்கலாம். cot 4x multiplied by sin 5x plus sin 3x னா cot x into sin 5x minus sin 3xக்கு சேமாக இருக்கும் அப்படின்னு உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா தேவைப்படுது. இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல LHS எடுத்துக்கிறோம். LHSல இந்த cot 4xன்றதை அப்படியே வச்சுட்டு இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க sin a plus sin b ஃபார்மில் இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த டேர்ம்ஸ் கிடைக்கும். ஸோ 2 times sin a plus b by 2. ஏக்கு பதிலாக 5xம் bக்கு பதிலாக 3xம் இருக்குது. அப்போ 5x plus 3x by 2 வேறு cos a minus b by 2னா 5x minus 3x by 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எழுதியாச்சு. நம்ம LHS மட்டும் தான் எடுத்திருக்கோம், இதுக்கு பதிலாக ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த வெளியில் இருக்க cot 4x அப்படியே வச்சுட்டு உள்ள சிம்பிளிஃபிகேஷன் 2 multiple by sin 5ம் 3 ஆட் பண்ண 8 வரும். 8 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 4x. இந்த மாதிரி இங்கே cos 5 minus 3 2x தான். 2x 2ஆல் கேன்சல் பண்ணிட்டா இங்கே வெறும் x அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இப்போ இங்கே ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸும் இங்கே நம்மளுக்கு RHSல தேவைப்படுற டேர்ம்ஸும் பாருங்கள். இங்கே cot 4x இருக்குது, எனக்கு இங்கே வெறும் cot x மட்டும் போதும். ஸோ இந்த சம்மை இப்படியே வச்சுட்டு இது கூட ஒரு சின்ன மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பண்ணுறதுனால செம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நம்மக்கிட்ட இருக்கிற டேர்ம்ஸ்ன்னு பார்த்தா ஒரு 2 இருக்கு, ஒரு sin 4x, ஒரு cot 4x, ஒரு cos x அப்படின்ற டேர்ம் இருக்கு. நமக்கு ஆன்சர்ல வந்து cot x தேவைப்படுது, அதனால இது கூட மல்டிபிள் அண்ட் டிவைட் பை sin x பண்ணுங்க. மல்டிபிள் அண்ட் டிவைட் பை sin x பண்றோம் நம்ம. இப்போ இந்த டேர்ம்ஸ்ல இப்போ இதுல இங்க ஒரு 2 இருக்கு, ஒரு sin 4x, இங்க ஒரு cot 4x இருக்குல்ல. cot 4x வந்து cos 4x by sin 4x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இது இப்படி எழுதிட்டோம். இந்த cos by sin அப்படின்றத நம்மளால cot x அப்படின்னு மாத்திக்க முடியும். நம்ம கிட்ட இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு sin x மட்டும் இருக்கு. இங்க மேல இருக்கிற sin 4xம் கீழே இருக்க sin 4xம் கேன்சல் ஆயிருக்கும். அப்ப 2 டைம் நம்ம கிட்ட ஒரு cos 4x, இங்க ஒரு sin x, இங்க ஒரு cot x இருக்கு. நமக்கு ஆன்சர்ல cot x வேணும்ன்றதுனால இதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த cos 4xையும் sin xையும் கம்பைன் பண்ணி என்ன ஃபார்முலா இருக்குன்னு பார்க்கணும். 2 டைம் cos x sin x மாதிரி இருக்கு இது பார்க்கறதுக்கு. நம்மளோட ஃபார்முலா பாருங்க. 2 டைம் cos x sin y அப்படின்னு எப்போ கிடைக்கும்னா ரெண்டு sin ஃபார்முலாவையும்
சப்ட்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கும். அப்போ இது வந்து நமக்கு ஆன்சர் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கொஸ்டினை வந்து எழுதிட முடியும் நம்மளால. இதுதான் நம்மளோட ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ இந்த 3 டேர்மே ரிமூவ் பண்ணிட்டு, அதாவது 2 cos x sin y மாதிரி இருக்கீங்களா ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு பதிலாக sin x plus y minus sin x minus y எழுத முடியும். sin x plus y னா xக்கு பதிலாக 4xும் yக்கு பதிலாக xும் இருக்கு. அப்போ 4x plus x அப்படின்னு ஒரு டேர்ம் மைனஸ் sin 4x minus x அப்படின்னு ஒரு டேர்மை எழுதிக்க முடியும். மல்டிபிள் பை வெளியில ஒரு cot x நம்ம கிட்ட இருந்தது. ஸோ இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டா இங்க sin 5x minus இங்க சப்ட்ராக்ட் பண்ணிட்டா sin 3x மல்டிபிள் பை வெளியில ஒரு cot x இருக்கு. இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ cot x மல்டிபிள் தான் கிடைச்சிருக்கு. நம்ம இந்த பக்கமும் மல்டிபிள் எழுதலாம், இந்த பக்கமும் எழுதலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். ஏன்னா இப்படிதான் நம்மளுக்கு RHS கொடுத்துருக்காங்க. ஸோ LHS எடுத்தோம், RHS வந்து நமக்கு வந்து ஆன்சராக கிடைச்சிருக்கு. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்ட் எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது நம்மளோட பேசிக் ஃபார்முலாஸ். 2 காஸ் வேல்யூ அடிஷனில் வந்ததுன்னா உங்களை ஆட் பண்ணும்போது 2 டைம் காஸ் அப்படின்னு எழுதணும். ஒன்று a + b/2, இன்னொன்று வந்து a - b/2 ஃபார்மில் வரும். 2 காஸ் ஃபார்முலா மைனஸில் வந்துச்சுன்னா 2 சைன் கிடைக்கும். சைன் ஃபார்முலா அடிஷனில் வந்ததுன்னா அடிஷனுக்கு சைன் ஃபஸ்ட்டு காஸ் செகண்ட் எழுதணும். 2 சைன் மைனஸில் வந்ததுன்னா முதல்ல காஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் சைன் எழுதணும். இது எல்லாமே அடிஷன் தான். இதில் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் மைனஸ். 2 காசை மைனஸ் பண்ணும்போது -2 டைம்ஸ். அதுதான் உங்களோட பேசிக் ஃபார்முலா. இதை அப்ளை பண்ணி தான் இந்த எல்லா கொஸ்டினும் நம்ம சால்வ் பண்ணணும். இதுதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இந்த ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ மேலே இருக்கிறது பாருங்களேன், cos a - cos b மாதிரி இருக்குது. கீழே இருக்கிறது sin a - sin b மாதிரி இருக்குது. cos a - cos b ஓட ஃபார்முலா 2 காஸ் மைனஸில் வந்ததுன்னா சைன் பேட்டர்ன் வரும், -2 யூஸ் பண்ணும். 2 சைன் ஃபார்முலா மைனஸில் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு காஸ் அதுக்கப்புறம் சைன் யூஸ் பண்ணி இதுதான் பேசிக் ஃபார்முலா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு இதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மேலே இந்த -2 அப்படியே இருக்குது. sin a + b/2 ஏக்கு பதிலாக 9xும் பிக்கு பதிலாக 5xும் இருக்குது. அப்போ 9x + 5x/2ன்னு எழுதணும். அடுத்து sin a - b/2ல் 9ம் 5ம் இருக்குது. அப்போ 9x - 5x/2ன்னு எழுதணும். டினாமினேட்டரில் 2 டைம் காஸ் a + b/2ல் இங்கே 17ம் 3யும் கொடுத்துருக்காங்க. அப்போ 17x + 3x/2ன்னு ஒரு டேர்ம், sin 17x - 3x/2 அப்படின்னு ஒரு டேர்ம் கிடைக்கும். ஏக்கும் பிக்கும் பதிலாக என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும், ஏன்னா எல்லாமே மல்டிப்பிள் இருக்கிறதுனால. இப்போ மேலே மைனஸ் sin 9ம் 5ம் ஆட் பண்ணால் 14x/2, sin 9ல் 5 மைனஸ் பண்ணால் 4x/2ன்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் அதே மாதிரி காஸ் 17ம் 3யும் ஆட் பண்ணால் 20x/2, sin 17ல் 3யை மைனஸ் பண்ணால் 14x/2 அப்படின்னு கிடச்சிருக்கும். கேன்சல் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் sin 14 2ஆல் டிவைட் பண்ணால் 7x, sin 7x மல்டிபிள் பை sin 4ம் 2வையும் கேன்சல் பண்ணால் 2x. டினாமினேட்டரில் அதே மாதிரி காஸ் 2வையும் 20யும் கேன்சல் பண்ணால் 10x, sin 14 2ஆல் டிவைட் பண்ணால் 7x, sin 7xும் sin 7xும் கேன்சல் ஆகிருப்போம். மைனஸ் sin 2x அப்படின்ற டேர்மும் கீழே வந்து cos 10x அப்படின்ற டேர்மும் கிடைக்குது. இதுதான் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு. கொஸ்டினில் பாருங்கள், இதுதான் கொடுத்துருக்காங்க. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சம்ம சால்வ் பண்ண ஆரம்பித்தோம். நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு கரெக்டாக கிடச்சிருக்கு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 17 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 7ல் LHSல sin a + sin b ஃபார்ம் நியூமரேட்டர்லையும் cos a + cos b ஃபார்ம் டினாமினேட்டர்லையும் இருக்குது. சால்வ் பண்ணி tan 4x ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. sin a + b ஓட பேசிக் ஃபார்முலா 2 டைம்ஸ் sin cos ஃபார்மில் வரும். 2 காசை ஆட் பண்ணால் cos ஃபார்மேட்டில் வரும். ஸோ இது எழுதிடலாம். LHSல நியூமரேட்டரில் இந்த sin ஃபார்முலா. அப்போ 2 டைம் sin a + b/2, ஏக்கு பதிலாக 5xும் பிக்கு பதிலாக 3xும் இருக்குது. அப்போ 5x + 3x/2 cos a - b/2ல் 5x - 3x/2 அப்படின்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் 2 டைம் cos, இங்கேயும் 5ம் 3யும் தான் இருக்குது. அப்போ 5x + 3x/2 மறுபடியும் cos 5x - 3x/2 அப்படின்னு கிடைக்குது. இங்கே பாருங்களேன், இங்கேயும் cos 5x - 3x/2, இங்கேயும் cos 5x - 3x/2. இது அப்படியே கூட நம்ம கேன்சல் பண்ணலாம். சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2க்கு இந்த 2வை நம்ம அடிச்சிடலாம். அப்போ sin 5 + 3 8 கிடைக்கும். 8ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 4x. எல்லா ஸ்டெப்பையும் எழுதணும்னு அவசியம் இல்லை, இதை மைண்ட்லேயே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். cos இப்போ 5 - 3 2, 2ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 1x தான். டினாமினேட்டரில் அதே மாதிரி cos 5 + 3 8 வரும். 8ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 4x. அதே மாதிரி இது cos 5 - 3 2 வரும். 2ஐ 2ஆல் டிவைட் பண்ணிட்டா x. cos xும் கேன்சல். sin 4x / cos 4x அப்படின்னு வந்திருக்கு. sin x / cos x அப்படின்றது பேசிக்காக tan x தானே. இங்கே 4 இருக்கிறதுனால tan 4x அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட். கொஸ்டினில்
tan 4x தான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, கரெக்டாக கிடச்சிருச்சு. LHS ஈக்குவல் டு RHSன்னு எழுதிடலாம். கொஸ்டின் நம்பர் 18, மேலே வந்து sin x மைனஸ் sin y கீழே cos x ப்ளஸ் cos y கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. sin x மைனஸ் sin y வந்துச்சுன்னா இதான் பேட்டர்ன். முதல்ல cos, அதுக்கப்புறம் sin எழுதணும். இப்போ இந்த LHSல இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஸோ 2 டைம் cos x y தான் கொடுத்துருக்காங்க. அப்போ cos x plus y by 2 multiple by sin x minus y by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் cos x plus cos y இருக்குது. cos x plus cos y ஓட பேசிக் ஃபார்முலா ரெண்டுமே cos அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதனால 2 டைம் cos x plus y by 2 cos x minus y by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும். இதுவும் cos x plus y by 2, இதுவும் cos x plus y by 2, இது மொத்தமாக கட் ஆகிடும். மேலே sin x minus y by 2வும் கீழே வந்து cos x minus y by 2வும் இருக்குது. sin by cosன்றதை நம்ம tan எழுதிடலாம். ரெண்டுத்துக்குமே xக்கு பதிலாக x minus y by 2ன்னு இருக்குது. அதுதான் நமக்கு வேண்டிய RHS சைட். நமக்கு கரெக்டாக கிடச்சிச்சு. அப்போ LHS ஈக்குவல் டு RHSன்னு எழுதிக்கோங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 19ல் மேலே பாருங்கள், sin x plus sin y ஃபார்ம் இருக்குது, கீழே cos x plus cos y ஃபார்ம் இருக்குது. இதான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. sin x plus sin y இருந்துச்சுன்னா 2 sin x plus y by 2 cos x minus y by 2ன்னு எழுதணும். ஸோ நம்ம LHS எடுத்து ப்ரூஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம். நியூமரேட்டரில் sin x sin y ஃபார்ம் இருக்குது. ஸோ இதை வந்து 2 டைம் sin x plus y by 2, xும் yன்னு பார்த்தா xும் 3xும் இருக்குது. x plus 3x by 2 cos x minus 3x by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டரோட ஃபார்ம் பாருங்கள், cos x plus cos y ஃபார்மில் இருக்குது. cos x plus cos yனா ரெண்டுமே cos அப்படின்னு எழுதணும். அப்போ 2 டைம் cos x plus yனா xும் 3xும் இருக்குது. அப்போ x plus 3x by 2, இங்கே cos x minus 3x by 2 அப்படின்னு கிடைக்கும். இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும். இங்கே cos x minus 3x by 2 இருக்குது, இங்கேயும் cos x minus 3x by 2 இருக்குது. இது அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் டேர்ம் மேலே sin, இது வந்து 1 plus 3 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2x தான். டினாமினேட்டரில் அதே மாதிரி cos 1 plus 3 4 டிவைட் பண்ணால் 2x தான் கிடைக்கும் 2ஆல். sin by cosன்னு வந்துச்சு. sin by cosனா tan xன்னு அர்த்தம். 2x இருக்கிறதுனால tan 2xன்னு எழுதிக்கலாம். இதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம், ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்மை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 20யோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கோம். sin x minus sin 3x by sin squared x minus cos squared x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து sin x minus sin y ஃபார்முலா இருக்குது. sin x minus sin yனா 2 டைம் cos sin ஃபார்முலா எழுதணும். அப்போ நியூமரேட்டரை வந்து 2 டைம் cos x plus y by 2, அப்போ x plus 3x by 2 sin x minus y by 2ன்னு எழுதிடலாம். அதாவது x minus 3x by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டர் பாருங்கள், sin squared minus cos squaredனு இருக்குது. பேசிக்காக cos squared minus sin squared அப்படின்றது cos 2xோட ஃபார்முலா. ஆனால் இங்கே பிளேஸ் மாறி இருக்குது. முதல்ல சைன் இருக்குது, அதுக்கப்புறம் காசு இருக்குது. மைனஸில் இருக்கவங்க இப்படி பிளேஸ் மாற்றி எழுதணும் அப்படின்னா ஒரு மைனஸ் சைன் வெளில வரும். அதனால் sin squared minus cos squared வந்து minus cos 2x அப்படின்னு நம்ம எழுதிக்க முடியும். அப்போ இதோட டினாமினேட்டரில் minus cos 2x அப்படின்னு டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நியூமரேட்டரில் 2 cos 3 plus 1 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2x தான். sin x minus 2x வந்து minus 2x அப்படின்னு கிடைக்கும். minus 2x by 2 பண்ணால் minus x அப்படின்னு கிடைச்சிருக்கும். டினாமினேட்டரில் minus cos 2x இருக்குது. இந்த cos 2xும் இந்த cos 2xும் கேன்சல் ஆகிருக்கும். sin of minus x அப்படின்னு கிடைச்சிருக்கு. sin of minus x அப்படின்றது ஆக்சுவலாக minus sin x அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மைனஸை வெளில எடுத்துடலாம். அப்போ minus 2 into sin x அப்படின்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் காசு கட் ஆயிடுச்சு, வேறு மைனஸ் மட்டும் தான் இருந்தது. மைனஸும் கேன்சல் ஆகிருக்கும். ஸோ இதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட். 2 டைம்ஸ் sin x அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ RHS ரிசீவ் ஆயிடுச்சு. நம்ம LHS எடுத்து சம்ம ஸ்டார்ட் பண்ணோம், RHS ரிசீவ் ஆயிருக்கு. ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 21 பார்க்கலாம். 21ல் லெஃப்ட் சைடில் 3 டேர்ம் அடிஷனில் இருக்குது. இப்போ நியூமரேட்டரில் cos 4x, cos 3x, cos 2x இருக்குது. இப்போ cos a plus b, a minus b எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் நம்ம ஆங்கிளை ஆட் பண்ணி by 2 பண்ணுவோம். அதே மாதிரி ஆங்கிளை சப்ட்ராக்ட் பண்ணி by 2 பண்ணுவோம். இதில் 4ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 7 வரும். 7 வந்து கண்டிப்பாக 2ஆல் கேன்சல் ஆகாது. அப்போ வந்து இவங்க அடிஷனில் இருக்கிறதுனால 4ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணலாம். 4ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணால் 2ல் டிவைட் ஆகும்ல. அப்போ கொஸ்டினை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 2x இந்த பக்கமும் 3x இந்த பக்கமும் மாற்றி எழுதிக்கோங்க. அதே மாதிரி தான் சைனுக்கும் 4ம் 3ம் ஆட் பண்ண ஆட் நம்பர் கிடைக்குது. 2ல் கேன்சல் ஆகாதுன்றதுனால சைனை இந்த பக்கமும் இந்த சைன் 2x இந்த பக்கமும் மாற்றி எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் முதல்ல ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இது பார்க்க cos x plus cos y முதல் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ ரெண்டுமே cos அப்படின்னு எழுதணும் நம்ம. ஸோ இங்கே மேலே நியூமரேட்டரில் ஃபஸ்ட்டு 2 டைம் cos 4x plus 2x by 2 அப்படின்றது ஒரு டேர்ம். cos x minus y by 2, ஸோ cos
x வந்து 4x, y வந்து 2x. அப்போ 4x minus 2x by 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி டினாமினேட்டரில் sin x plus sin y ஃபார்மில் இருக்குது. ஸோ sin x plus sin y யோட ஃபார்ம் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். 2 டைம் sin cos ஃபார்மில் வரும். முதல்ல sin அதுக்கப்புறம் cosன்னு எழுதணும். ஸோ அதை எழுதிக்கலாம். இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியாச்சு. இங்கே இருக்க cos 3xும் இங்கே இருக்க sin 3xும் அடிஷனில் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இதை கேன்சல் பண்ண முடியாது, ஏன்னா நடுவில் அடிஷன் சைன் இருக்குது, அதனால் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 டைம் மேலே cos 4 + 2 6 வரும். 6 2ஆல் கேன்சல் பண்ணால் 3x மல்டிபிள் பை cos 4 - 2 2 வரும். 2 2ஆல் டிவைட் பண்ணிட்டா 1x தான். இங்கே இருக்கிற ப்ளஸ் cos 3x அப்படியே இருக்குது. அதே மாதிரி டினாமினேட்டரில் 2 டைம் sin 4 + 2 6 6 2ஆல் டிவைட் பண்ணால் 3x. இங்கே cos 4 - 2 2 2 by 2 பண்ணால் 1x. இங்கே ப்ளஸ் sin 3x இருக்குது. ரெண்டு டேர்ம் இருக்காங்க அடிஷனில். அப்போ காமன் டேர்ம் என்னன்னு பார்த்தா அதை வெளில எடுத்துடலாம். இங்கேயும் cos 3x இருக்குது, இங்கேயும் cos 3x இருக்கா, வெளியில் எடுங்க. cos 3xை வெளில எடுத்துட்டா இங்கே உள்ள ஃபஸ்ட்டு டேர்மில் 2 cos x இருந்திருக்கும். ப்ளஸ் இங்கே எதுவுமே இருக்காது, ஏன்னா cos 3x வெளில போயிடுச்சு. அப்போ இங்கே 1ன்னு எழுதிக்கணும். டினாமினேட்டரில் இங்கேயும் sin 3x இருக்குது, இங்கேயும் sin 3x இருக்குது. வெளில எடுத்துக்கோங்க sin 3x. அப்போ உள்ள இங்கே ஒரு 2வும் இந்த cos xும் இருந்திருக்கும். 2 cos x. இங்கே எதுவுமே இருக்காது, அப்போ இங்கே +1 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ இந்த டேர்மும் கட் ஆகிடும், ஒரே மாதிரி இருக்குது பாருங்க. அப்போ ரிமைனிங் டேர்ம் பார்த்தா cos 3x by sin 3x தான். cos by sinன்றது ஆக்சுவலாக cot தான். cot 3x அப்படின்னு கிடச்சிச்சு. இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம், ரைட் ஹேண்ட் சைடோட cot 3x கரெக்டாக ஆன்சரில் கிடச்சிச்சு. ஸோ சம்ம இப்படி தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். cot x cot 2x minus cot 2x cot 3x minus cot 3x cot x is equal to 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினை தான் நான் இங்கே காப்பி பண்ணியிருக்கேன். இந்த டேர்ம்ஸை பாருங்களேன், ஒரு x இருக்குது, ஒரு 2x இருக்குது, ஒரு 3x இருக்குது. அதே தான் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னா, 3x அப்படின்றது எக்ஸையும் 2xையும் ஆட் பண்ண கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால் a + b ஃபார்முலா அப்ளை பண்ணி இதை ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும். ஸோ cot 3x is equal to cot x plus 2x அப்படின்னு பிரித்து எழுதிக்கலாம். ஸோ இதை பார்க்க cot a plus b பேட்டர்னில் இருக்குது. ஸோ ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக 2xும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணால் இங்கே கீழே cot a plus cot b 1 - cot a cot b அப்படின்னு எழுதணும். டேன் பேட்டர்ன்லேயே படிச்சுக்கலாம், நான் டினாமினேட்டர்லேருந்து எழுதணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல இங்கே cot a into cot b. ஸோ அப்போ இங்கே cot x மல்டிபிள் பை cot 2x அப்படின்னு எழுதிக்கலாம். -1 இருக்குது. டிவைடட் பை முதல்ல cot b. ஸோ cot 2x + cot x அப்படின்னு எழுதிக்க முடியும். இது அடிஷனில் இருக்கிறதுனால இதை மாற்றி எழுதினால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டினில் இந்த டேர்ம்லையும் cot 3x இருக்குது, இந்த டேர்ம்லையும் cot 3x இருக்குது. ஸோ அதுலேருந்து முதல்ல காமனாக எடுத்துக்கலாம். மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஃப்ரம் த கொஸ்டின் நம்ம LHS எடுத்து சம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டேர்மில் cot xும் cot 2xும் இருக்குது. செகண்ட் டேர்மில் மைனஸ் cot 3xையும் இங்கே இருக்க -cot 3xையும் வெளியே எடுத்துடலாம். ஸோ வெளியில் எடுத்துட்டோம். இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இதுலேருந்து இந்த cot 3x வெளியே போயிடுச்சுன்னா மிச்சம் இங்கே ஒரு cot 2x இருக்கும். அப்போ இங்கே cot 2x அப்படின்னு எழுதிக்கோங்க. இதுலேயும் -cot 3x வெளியே போயிடுச்சுன்னா மிச்சம் ஒரு cot x மட்டும் இருக்கும். மைனஸ் வெளியே போயிட்டதுனால இங்கே +cot x அப்படின்னு எழுதிட்டோம் நம்ம. இதில் இப்போ இந்த cot 3xக்கு பதிலாக மட்டும் நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்மேட்டை அப்ளை பண்ண போகிறோம். இதுதான் cot 3xோட ஃபார்மேட். இதை எழுதிடலாம். ஸோ அதாவது நியூமரேட்டரில் வந்து cot x into cot 2x அப்படின்ற டேர்ம் -1. டினாமினேட்டரில் cot 2x + cot x அப்படின்றது தான் cot 3xோட ஃபார்முலா. இது எழுதியாச்சு. இந்த cot 3xக்கு பதிலாக இந்த ஃபார்முலா எழுதியிருக்கோம். இங்கே பக்கத்தில் மல்டிப்பிள் இருக்கட்டும், அங்கேயே தான் இருக்கும். அப்போ cot 2x + cot xன்றது அப்படியே எழுதிக்கணும். இங்கே பாருங்கள், மல்டிப்பிள்லையும் டிவைட்லையும் ஒரே மாதிரியான டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ அது கேன்சல் ஆகிருக்கும். இப்போ இதை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டா மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு டேர்மில் cot xும் cot 2xும் இருக்குது. மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோன்னா -cot x cot 2x அப்படின்னு கிடைக்கும். திருப்பி இந்த மைனஸும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது +1 ஆகிடும். இந்த ரெண்டு டேர்ம் ஒரே மாதிரி இருக்குது. ஒரு நம்பர் ப்ளஸ்லேயும் ஒரு நம்பர் மைனஸ்லேயும் இருக்குது. ஸோ ரிமைனிங் ஆன்சர் பாருங்கள் 1 தான். ஸோ இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட். உங்களோட கொஸ்டினில் இது ஈக்குவல் டு 1ன்னு தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக இங்கே 1ன்னு கிடைக்குது பாருங்கள். ஸோ LHS = RHSன்னு போட்டுடலாம். Question number 23 பார்க்கலாம். tan 4x is equal to 4 times tan x 1 minus tan squared x by 1 minus 6 times tan squared x plus tan power 4x ன்னு ப்ரூவ் பண்ணோம். இதில் நம்மளுக்கு வந்து tan 4xக்கு டைரக்ட் ஃபார்முலா கிடையாது, ஆனால் tan 2xக்கு இருக்குது. tan 2xன்றது 2 times tan x divided by 1 minus tan squared x அப்படின்றது தான். ஸோ 4xஐ எடுத்து 2 into 2xன்னு பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஆன்சர் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். LHS எடுத்துக்கிறோம். LHSல அவங்க கொடுத்துருந்த டேர்ம் tan 4xன்றது மட்டும் தான். 4x அப்படின்றத tan 2 times 2x அப்படின்னு நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். ஸோ tan 2xோட ஃபார்முலா இதுதான். ஆனால் எக்ஸுக்கு பதிலாக இங்கே 2x கொடுத்துருக்காங்க. அப்போ இதே ஃபார்முலாவில் எக்ஸு போகிற இடத்துலலாம் 2xன்னு போடணும். இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணிடலாம். 2 times
tan x xக்கு பதிலாக இங்கே 2x இருக்கிறதுனால tan 2x by 1 minus tan squared xன்னு வரும். ஆனால் tan squared 2xன்னு வரும். ஏன்னா கொஸ்டினில் 4x கொடுத்துருந்தாங்க 2 time 2x. அப்போ x வர இடத்துலாம் 2xன்னு போட்டுக்கணும். இதை எழுதிட்டோம். திருப்பி இதை பாருங்கள் tan 2x மாதிரி இருக்குது. இப்போ tan 2xக்கு திருப்பி இங்கே ஃபார்முலா, இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். அப்போ 2 time இந்த tan 2xக்கு பதிலாக இந்த ஃபார்முலா 2 time tan x by 1 minus tan squared x அப்படின்னு எழுதியிருக்கணும். டினாமினேட்டரில் 1 minus tan square 2x அப்படின்னா tan 2x ஃபார்முலாவுக்கு ஸ்கொயர் போடணும். ஸோ மறுபடியும் இங்கே tan 2x ஃபார்முலா எழுதிக்கோங்க. 2 time tan x by 1 minus tan squared x the whole ஸ்கொயர்னு எழுதணும். tan 2xோட ஃபார்முலா எழுதி ஸ்கொயர் போடணும். ஸோ ஸ்கொயர் போட்டாச்சு. இது சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது மேலே 2 வந்து மல்டிப்பிளில் தான் இருக்குது. அப்போ 2 2s are இது வந்து 4 tan x அப்படின்னு வந்துடும். டினாமினேட்டரில் 1 minus tan squared x. எப்போவுமே இது 2/1ன்னு எழுதி தான் நம்ம வந்து மல்டிபிள் பண்ண முடியும். டினாமினேட்டர் கூட எப்போவுமே அந்த மல்டிப்ளிகேஷன் ஆகாது. டிவைடட் பை இந்த ஸ்கொயர் வந்து உள்ளே இருக்க எல்லாருக்கும் காமன்றதுனால உள்ளே இருக்க எல்லாரையும் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. முதல்ல 2 ஸ்கொயர் பண்ணால் 4, tan ஸ்கொயர் பண்ணால் tan squared x டிவைடட் பை 1 minus tan squared x the whole squaredன்னு இருக்குது. அது கண்டிப்பாக நீங்கள் ஹோல் ஸ்கொயர் தான் போகணும். ஏன்னா இது ஒரு பைனாமியல். ஸ்கொயர் பண்ணும்போது a minus b the whole ஸ்கொயரில் தான் வரும். தனித்தனியாக 1 ஸ்கொயர் பண்ண tan ஸ்கொயர் பண்ணன்னு பண்ணக்கூடாது. மல்டிப்பிள் இருந்தால் தான் இந்த 2 தனியாக ஸ்கொயர் tan தனியாக ஸ்கொயர்னு பண்ணணும். இந்த மாதிரி மைனஸ்லையோ ப்ளஸ்லையோ இருந்தால் இந்த மாதிரி ஹோல் ஸ்கொயர் தான் போடணும். போட்டுட்டு இதை a minus b the whole ஸ்கொயரில் தான் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ 1 into tan square the whole square இங்கே வரும். 1 into 4 tan square அப்படியே தான் இருக்கும் இங்கே டினாமினேட்டரில். ஏன்னா 2 டேர்ம் இருக்குது. இப்படி எல்சிஎம் எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். எழுதியாச்சு. மேலேயும் ஃப்ராக்ஷன் இருக்குது, கீழேயும் ஃப்ராக்ஷன் இருந்தால் இதை காம்ப்ளெக்ஸ் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. மேலே இருக்க ஃப்ராக்ஷன் அப்படியே வச்சுட்டு கீழே இருக்க ஃப்ராக்ஷனை நியூமரேட்டருக்கு கொண்டு போனால் இந்த மாதிரி ரெசிப்ரோக்கலில் வரும். இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இங்கே கீழே 1 minus tan squared x இருக்குது. இதில் 1 minus tan squared x the whole square இருக்குது. ஹோல் ஸ்கொயர்னா இதே டேர்ம் இங்கே 2 தடவை இருக்க மாதிரி அர்த்தம். அப்போ 1 டைமை இதில் இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ரிமைனிங் மேலே பார்த்தீங்கன்னா 4 time tan x மல்டிபிள் பை 1 minus tan squared x மட்டும் தான் இருக்கும். ஏன்னா 1 டைம் கட் ஆகிடுச்சு. டினாமினேட்டரில் இது a minus b the whole squared இருக்குது. a minus b the whole squaredன்னு இருந்துச்சுன்னா a squared plus b squared minus 2abன்ற ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். a வந்து 1, அப்போ 1 squared plus tan ஸ்கொயரை திருப்பியும் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா tan power 4 வரும். x minus 2ab அப்போ 2 into tan squared x அப்படின்னு வந்திருக்கும். இங்கே minus 4 tan squared x நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ். இதுவும் tan squared x, இதுவும் tan squared x. -2 -4 ஆட் பண்ணால் நமக்கு -6 அப்படின்னு கிடைக்கும். அது அப்படியே எழுதிடலாம். நியூமரேட்டரில் நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணியிருக்காங்களா அப்படியே விட்டுருக்காங்களான்னு பார்க்கணும். அப்படியே தான் விட்டுருக்காங்க. அதனால் அதை அப்படியே எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் இந்த 2 லைக் டேர்ம்ஸ் மொத்தம் ஆட் பண்ணியிருக்காங்க. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். tan power 4x ஒரே ஒரு டேர்ம் இருக்கிறதுனால அது எதுவுமே பண்ண முடியாது. -2 -4 சேர்ந்து -6 tan squared x அப்படின்னு கிடைக்கும். உங்களுக்கு ப்ரூஃப்க்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 4 time tan x 1 minus tan squared by 1 minus 6 tan squared x plus tan power 4x அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கரெக்டாக RHS வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. அடிஷன் சப்ட்ராக்ஷனில் டேர்ம்ஸ் வந்து மாறி வந்தால் பிரச்சனை இல்லை. அந்த சிம்பிள் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா போதும். நம்ம LHS எடுத்து சம்ம ஸ்டார்ட் பண்ணோம். RHS கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம சம் வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24 பார்க்கலாம். cos 4x is equal to 1 minus 8 times sin squared x cos squared x அப்படின்னு இருக்குது. ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இப்போ cos 4xக்கு டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. ஆனால் cos 2xக்கு நம்மக்கிட்ட 1 minus 2 sin squared x இருக்குது. 2 cos squared x minus 1 இருக்குது. நம்மளோட கொஸ்டினோட பேட்டர்ன் பாருங்கள். 1 minus something தான் ஆன்சரில் வந்திருக்கு. அதனால இந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம sin 2xக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஏன்னா sin 2x நம்மளுக்கு இங்கே 4x இருக்கிறதுனால 2x தேவைப்படும்ன்றதுனால இந்த ஃபார்முலா நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ வந்து LHS எடுத்துக்க போகிறோம். LHSல cos 4xன்னு கொடுத்துருக்காங்க. 4x அப்படின்றத பிரித்து cos 2 into 2x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ cos 2x மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போ இதை ஓப்பன் பண்ணால் 1 minus 2 time sin squared xக்கு பதிலாக இங்கே 2x இருக்கிறதுனால sin squared 2x அப்படின்னு தான் நம்ம எழுதணும். அப்போ 1 minus 2 time sin squared 2x அப்படின்றது ஆக்சுவலாக sin 2x the whole squared அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். sin 2x ஓட பேசிக் ஃபார்முலா 2 times sin x cos x அப்படின்றது 1 minus 2 into 2 time sin x cos x the whole squaredனு எழுதிக்கோங்க. இந்த ஸ்கொயர் வந்து 2க்கு சைனுக்கு காசுக்கு எல்லாத்துக்குமே காமனே. நான் இது மல்டிப்பிளில் தான் இருக்குது. வந்து 1 minus 2 into 2 ஸ்கொயர் பண்ணால் 4, சைனை ஸ்கொயர் பண்ணால் sin squared x, காசு ஸ்கொயர் பண்ணால் cos squared x அப்படின்னு கிடச்சிருக்கும். இந்த 2ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணிடலாம். 1 minus 2 4s are 8
sin squared x cos squared x அப்படின்னு கிடைக்குது. அதுதான் உங்களுக்கு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. 1 minus 8 sin squared cos squared மல்டிபிளில் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் கூட இப்படி மல்டிபிள் பண்ணாலே போதும், தனித்தனியாக மல்டிபிள் பண்ணக்கூடாது. அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருந்தால் தான் தனித்தனியாக மல்டிபிள் பண்ணணும். நம்மளுக்கு இங்கே ஆர்ஹெச்எஸ் கிடச்சிச்சு. எல்ஹெச்எஸ் எடுத்து சம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆர்ஹெச்எஸ் ரீச் ஆயிடுச்சு. அப்போ ப்ரூவ்ட்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25 பார்க்கலாம். cos 6x is equal to 32 times cos power 6 minus 48 times cos power 4 plus 18 times cos squared minus 1 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 6xக்கு நம்மக்கிட்ட டேரெக்டாக ஃபார்முலா கிடையாது, ஆனால் 3xக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த 6ஐ வந்து 2 times 3x அப்படின்னு போடலாம், இல்லை 3 times 2x எப்படி வேணாலும் எழுதலாம். நம்ம 3x ஃபார்முலா அப்ளை பண்ணால் தான் 4 times 3 times வருது. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம முதல்ல LHS எடுத்துக்கிறோம். LHSல cos 6x அப்படின்ற கொஸ்டினை 6ஐ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி cos 3 times 2x அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது 3x ஃபார்மேட்டில். இப்போ இது ஃபுல்லாக எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இப்போ இது 3x மாதிரி இருக்குது. cos 3xோட பேசிக் ஃபார்முலா 4 cos cube x minus 3 cos x. இந்த ஃபார்முலா தான் எழுத போகிறோம். நான் எக்ஸை போகிற இடத்துலலாம் 2x அப்படின்னு போடணும். அப்போ 4 cos cube எக்ஸுக்கு பதிலாக இங்கே 2x இருக்கிறதுனால cos cube 2x minus 3 time cos 2x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு cos 2xோட ஃபார்முலா அப்ளை பண்ணோம். இப்போ cos 2xக்கு நம்மக்கிட்ட 3 ஃபார்முலா இருக்குது. இந்த மூணுத்தில் எது அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நம்மளுக்கு ஆன்சரில் எல்லாமே cos வேணும் அப்படின்றதுனால cos ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். இதுதான் cos 2xக்கான 3 ஃபார்முலா. இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனில் வேணால் இது அப்ளை பண்ணணும், காஸில் இது அப்ளை பண்ணணும், சைனும் காசும் கலந்து வேணால் இது அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஆன்சரில் எல்லாமே காஸ் தானே வேணும். அப்போ 2 cos squared x minus 1ன்றது தான் cos 2xக்கு பதிலாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ எங்கெல்லாம் cos 2x இருக்கோ 2 cos squared x minus 1ன்னு எழுதிக்க போகிறோம். 4 into cos 2xக்கு பதிலாக 2 cos squared x minus 1ன்னு போட்டு இங்கே இருக்கிற கியூபை இங்கே எழுதிக்கோங்க. minus 3 time மறுபடியும் cos 2xக்கு பதிலாக 2 time cos squared x minus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை பார்த்தா a minus b the whole cube மாதிரி இருக்குது. a minus b the whole cubeக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கணும். இதான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. இதான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ கொஸ்டினில் 4 அப்படியே வச்சுக்கோங்க. இது a minus b the whole cube மாதிரி இருக்குது. முதல்ல a cube, aக்கு பதிலாக 2 cos squared x இருக்குது, cube போடணும். minus 3a squared b 3 times a squared. a வந்து 2 cos squared x the whole squared. b வந்து 1, so multiple by 1 plus 3ab squared இருக்கு. ஸோ 3aக்கு பதிலாக 2 cos squared x, b squaredனா 1 தான், ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். மைனஸ் b cube, bக்கு பதிலாக 1 இருக்கிறதுனால 1 cube அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் இங்கே இருக்கிற இந்த 3ஐ உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். 3 2s are 6 cos squared x. இது minus 3 into minus 1 இங்கே plus 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எல்லா டேர்ம்ஸும் எழுதிட்டோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ முதல்ல உள்ளே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 4 அப்படியே இருக்குது. இதை க்யூப் பண்ணும்போது 2ஐ க்யூப் பண்ணால் 8ம், cos ஸ்கொயர்டை க்யூப் பண்ணும்போது cos பவர் 6xம் கிடச்சிருக்கும். மைனஸ் முதல்ல இதை ஸ்கொயர் பண்ணோம். 2ஐ ஸ்கொயர் பண்ணால் 4, 4 3s are இங்கே 12. cos ஸ்கொயர்டை இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது cos பவர் 4x ஆயிருக்கும். 1ல் மல்டிபிள் பண்ணால் அதே தான் வரும். ஸோ அதை பண்ண தேவையில்லை. ப்ளஸ் 2 3s are 6 cos squared x கிடைக்குது. இங்கே ஒரு மைனஸ் 1 கியூப்னா 1 into 1 3 டைம்ஸ் பண்ணால் அதே 1 தான் வரும். இங்கே வர்ற இந்த 6 cos squared xையும் ப்ளஸ் 3யும் அப்படியே எழுதிக்கலாம். இந்த வெளியில் இருக்க 4 வந்து எல்லாருக்கும் காமன், உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 4 8s are 32 cos power 6x இருக்குது. இங்கே 4 into 12 பண்ணும்போது 48 கிடைக்கும். 48 cos power 4x. 4ம் 6ஐயும் மல்டிபிள் பண்ணால் 24 cos squared x. இங்கே ஒரு மைனஸ் 1 இருந்துச்சு, 4 1s are 4 கிடச்சிருக்கும். இங்கே பேலன்ஸ் ஒரு 6 cos squared xம் ப்ளஸ் 3யும் இருக்குது. அவங்க கூட 4 மல்டிபிள் இல்லை. இதில் பார்த்தா இந்த cos squared xம் இந்த நம்பரும் மட்டும் தான் லைக் டேர்ம்ஸ், மற்ற எல்லாமே டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸாக இருக்குது. ஸோ மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். 32 ப்ளஸ் 24ம் மைனஸ் 6ம் சப்ட்ராக்ட் பண்ணால் 18 வரும். அப்போ 18 cos squared xன்னு எழுதிக்கலாம். மைனஸ் 4ம் ப்ளஸ் 3யும் minus 1 அப்படின்னு கிடைக்கும். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு கேட்டிருந்த ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே கிடச்சிருக்கு. ஸோ இதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம், ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஆன்சரில் வந்திருக்கு. LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.